ஒரு மலை கிராமத்தின் அடியில் அமைதியான சமையலறையில் பாண்டா போ தனது வழக்கமான நூடில்ஸை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் இன்று அவன் கண்களில் ஒருவிதமான கவலை. நான் உண்மையிலேயே ஒரு நல்ல வீரனா என்ற சந்தேகம் அவன் மனத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் அவனுடைய நண்பர் வாத்து மாஸ்டர் அவனை கவனித்தார். போ, சக்தி என்பது தசையில் இல்லை, மனதில் இருக்கிறது என்று சொல்லி அவனை வெளியே அழைத்துச் சென்றார். மலை மேலுள்ள பழைய கோவிலின் படிகளில் நின்றபோது போ ஒரு புதிய நம்பிக்கையை உணர்ந்தான். அவன் குங்ஃபு பயிற்சியை தொடங்கினான். முதலில் தடுமாறினான், விழுந்தான், ஆனாலும் எழுந்தான். ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் வலுவாக்கியது. ஒருநாள் கிராமத்திற்கு ஆபத்து வந்தது. அனைவரும் பயந்தனர். போவும் பயந்தான். ஆனால் இந்த முறை அவன் ஓடவில்லை. பயம் இருக்கலாம், ஆனால் நான் முயற்சி செய்யலாம் என்று நினைத்து முன்னே வந்தான். அவனுடைய நண்பர்கள் அவனை நம்பி நின்றனர். போ தனது பயத்தை தாண்டி போராடினான். அது சரியான அடி இல்லை, சரியான பாய்ச்சி இல்லை, ஆனால் அது சரியான மனம். இறுதியில் ஆபத்து நீங்கியது. கிராமம் மீண்டும் அமைதியானது. வாத்து மாஸ்டர் சிரித்தார். போ, இன்று நீ ஒரு வீரனானது உன் வெற்றியால் அல்ல, உன் தைரியத்தால். போ மெதுவாக சிரித்தான். மீண்டும் ஒரு கிண்ணம் நூடில்ஸ் எடுத்துக்கொண்டான்.